ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பூண்டு பல்லியும் இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் நல்லா சின்னதுலேயே வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த தயிரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் நல்லா சின்னதுலேயே வச்சுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அருமையான மோர் குழம்பை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.